என்ஆர் காங்கிரசுடன் உடன்பாடு ஏற்படாத நிலையிலும் புதுச்சேரியில் இன்று வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுகிறது பாஜக. விவரங்களை செய்தியாளர் இளோமதன் வழங்க கேட்கலாம். இளோமதன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. இதற்காகத்தான் என்ஆர் காங்கிரசுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. மீதமுள்ள 14 இடங்களில் பாஜக 10, அதிமுக 2, லட்சிய ஜனநாயக கட்சி 2 என பாஜக திட்டமிட்டது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்கக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் வாதமாக இருந்தது. லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்த்தால் வெளியேறுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு சேர்க்கக்கூடாது, அதற்கு பதிலாக அக்கட்சியை இருவருக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம் என்று பாரதிய ஜனதாவில் சமாதானம் செய்யப்பட்டது. அவர்களும் தாமரை சின்னத்தில் நிற்பார்கள் என்று கூறப்பட்டது. இதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கவில்லை. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய ரங்கசாமியோடு தொடர்ந்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் சேலத்தில் நேற்று சாமி கும்பிட்ட முதலமைச்சர் அப்பாசாமி ரங்கசாமி நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று இரவு பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டனர். அதாவது என்ஆர் காங்கிரஸ் ஒதுக்கிய 16 தொகுதிகளை விடுத்து பாஜக போட்டியிடக்கூடிய தகுதியுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகி இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவுடைய தலைவர்கள் மீண்டும் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தனி விமானம் மூலம் இன்று காலை 10 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்படுகிறார்கள். ரங்கசாமிக்காக இன்னும் ஒரு நாள் நாம் காத்திருக்கலாம், அவரோட பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று பாஜக தலைமை கூறியதை தொடர்ந்து அவர்கள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி சந்திப்பார்கள் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் பாஜகவுக்கு உள்ள 12 தொகுதிகள், அதாவது எல்ஜேகே மற்றும் பாஜக கூடிய 12 தொகுதிகளில் முதல் கட்டமாக 6 வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. இது இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமிக்காக ஒரு நாள் காத்திருக்க பாஜக முடிவு செய்துள்ளது. ரங்கசாமிக்கு ஒதுக்கிய தொகுதிகளை விடுத்து பாஜக வேட்பாளரை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறது. டெல்லி தலைவர்கள் புதுச்சேரி வருகிறார்கள். இதனால் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளோமதன்.